அன்பு மாணவ செல்வங்களே, அன்பான வணக்கங்கள். வாயுக்களின் அடிப்படை விதிகளான பாயில் விதியை பற்றி பார்க்க உள்ளோம். அதாவது வாயுவின் வெப்பநிலை மாறாமல் இருக்கும் பொழுது வாயுவின் அழுத்தமானது அதனுடைய கன அளவுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அதாவது அழுத்தத்தை அதிகமாக்கும் பொழுது கன அளவு குறைஞ்சிரும், அழுத்தத்தை குறைச்சோம்னா கன அளவு அதிகமாயிரும். இதுதான் பாயில் விதி. இப்போ இது எப்படி நம்ம எளிய அறிவியல் செய்முறை மூலம் செய்து பார்க்க உள்ளோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஞ்சை ஒன்று எடுத்துக்கிறோம். இதில் உள்ள பலூன் ஒன்று ஊதி உள்ள போட்டு வச்சிருக்கோம். இப்போ பலூனுடைய கன அளவு இந்த சைஸ்ல இருக்கு. இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த சிலிண்டரினுடைய அழுத்தத்தை அதிகப்படுத்தணும். எப்படி அதிகப்படுத்தலாம்? இந்த எட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பிஸ்டனை முன்னோக்கி தள்ளும் பொழுது வாயுவினுடைய அழுத்தம் என்ன ஆயிரும்? அதிகமாகிரும். வாயுவினுடைய அழுத்தம் அதிகமான என்ன ஆயிரும்? பலூனுடைய சைஸ் குறைஞ்சிரும். இப்போ குறைதான் பார்க்கலாமா? இங்க பாருங்க, க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப கலந்தேன், கன அளவு என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. இங்க சொல்றோம், அழுத்தம் அதிகமான கன அளவு குறைஞ்சிரும். இப்போ நான் என்ன செய்யறேன், பொதுவா கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தத்தை வந்து குறைக்கிறேன். அழுத்தத்தை குறைச்சோன்னு என்ன ஆயிடுது பாருங்க, அழுத்தத்தை குறைச்சிறேன், பலூனுடைய கன அளவு அதிகமாயிருச்சு. இதுதான் P ப்ரொபோர்ஷனல் 1/V. பியும் பியும் எதிர்த்தாவல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். நல்லா பாருங்க, அழுத்தம் அதிகமாகிறோம், கன அளவு குறைஞ்சிருது. அழுத்தத்தை குறைக்கிறேன், பின்னோக்கி அழுத்தத்தை குறைக்கிறேன், வால்யூம் அதிகமாகுது, பலூனுடைய வால்யூம் அதிகமாகுது. இதுதான் பாயில் விதி. நன்றி மாணவர்களே, நன்றி.